சமீபத்தில வந்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் தமிழர் சங்கத்தோட காணொளி ஒண்ணு பார்த்தேன் நானு. அதில வந்து திரு பாண்டியன் அவங்க வந்து அ அ 12 ராசிகள்ல வந்து பண்டைய காலத்தில இருக்கக்கூடிய அந்த அ கிருஷ்ணர், நகுலன், அர்ஜுன் அ இவங்களெல்லாம் அந்த 12 ராசிகளோட பொருத்தி, குறிப்பா அத ஸ்டார்ட்டிங்லேருந்து சொல்லும்போதே, திருவாதிரை நட்சத்திரத்துலேருந்து அந்த ஓரை அப்படின்ற பேருக்கு ஒரு விளக்கத்தோட அத ரொம்ப நல்லா ஆரம்பிச்சிருப்பாங்க. அதில ஒரு வரக்கூடிய விஷயங்கள்ல இந்த காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது உள்ள இருக்கக்கூடிய சில ஹிடன் ஃபேக்ட்ஸ். எஸ்பெஷலி சொல்லணும்னா, இந்த அஸ்வினி குமாராஸ் அவங்க வந்து இந்த குதிரையை ரெப்ரசன்ட் பண்ணிட்டு வருவாங்க. குதிரை ஃபேஸ்லேயே நம்ம பார்க்கலாம். பல நம்ம கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூட குதிரை ஃபேஸோட அந்த அஸ்வினி நட்சத்திரம் இருக்கும். அஸ்வினி குமாரர்களும் அப்படி தான் சொல்லுவாங்க. இந்த குதிரைக்கும் இந்த மேஷம்னு சொல்லக்கூடிய இந்த மேடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆட்டு ராசிக்கும் என்ன தொடர்பு அப்படின்ற விஷயமும், இந்த நகுலன் எப்படி கடகத்தோட கனெக்ட் ஆகுறாரு, க அது கனெக்ட் ஆகிறதுக்கு பாண்டியன் அவங்க ஒரு விளக்கம் சொல்லியிருப்பாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும், இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டெப்த்தான ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸு, அதோட கனெக்ஷன்ஸ் என்ன அப்படின்றது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் இந்த அஸ்வினி குமாராஸ் வந்து பார்த்திங்கன்னா, மேஷம் அப்படின்ற ஒரு இதில் வருவாங்க இல்லைங்களா, அவங்களது நம்ம ரிசர்ச் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா, அவங்களே வந்து நிறைய இந்த குதிரைகளை ஹேண்டில் பண்ணுறதுல அவங்க எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு மெடிசன் தெரிஞ்சிருக்கும், மெடிசன் நாலேஜ் இருக்கும் அதிகமாக அப்படின்ற விஷயங்கள்லாம் நமக்கு பேசிக்காகவே எல்லாருக்குமே ஒரு ஈஸியாக தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். இதில் இன்னொரு ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க வந்து சன் காடோட பசங்க, சூரியனோட பசங்க, சூரியனுக்கும் சஞ்சனாதேவிக்கும் பிறந்த பசங்க அப்படின்றது இதில் விஷயம் வரும்பொழுது, அவங்க வளர்ந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து மலை சார்ந்த இடங்களில் தான் அவங்க வளர்ந்ததா ஒரு விஷயம் இருக்குது. அப்போது அந்த மலை சார்ந்த இடங்கள்லேயே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடு தானே நிறைய வளர்ப்பாங்க மலையில். ஸோ அந்த அஸ்வினி குமாரர்களுக்கு பார்த்திங்கன்னா டைரெக்டாக மலையோட தொடர்பு இருக்குது, ஆடோட தொடர்பு இருக்குது. அதனால் அவங்க டைரெக்டாக அந்த மேஷத்தோடு அதை ரெஃபர் பண்ணி அந்த காலத்தில் வச்சுருக்காங்க. அந்த அஸ்வினி நட்சத்திரத்தோட விஷயங்களையும் மேஷ ராசிக்குள்ளே வச்சுருக்காங்க அப்படின்றது நமக்கு ஈஸியாக புரிய வருது. இதில் வந்து குறிப்பாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா விலங்குகளில் மாடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குதிரைகள், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் மேய்ச்சி அதை பராமரிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அவங்க பண்ணியிருந்ததாகவும், அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளோடையும் அவங்களுக்கு தொடர்புகள் இருந்தது. ஆடுகளை அவங்க பராமரித்தாங்க, மேய்ச்சாங்க அப்படின்ற விஷயமும் இங்கே வரலாறில் குறிப்பிட்டிருக்காங்க. வரலாறுன்ற அந்த மைத்தாலஜி வரலாறு நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அந்த கதைகளில் அந்த விஷயங்கள் எல்லாமே வருது. ஸோ இதுதான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு. சரி, இப்போ அஸ்வினி குமாரஸோட பசங்க தான் நகுலன் அண்ட் சகாதேவன் அப்படின்னும் பொழுது, இவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அஸ்வினி குமாரர்களுக்கு இந்த ஆடு, மாடு, குதிரைகள் இவங்களோட எப்படி தொடர்பு இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அஸ்வினி குமாரர்களோட தொடர்புனால தான் அந்த தொடர்பு அப்படின்னு இல்லாமல், அவங்க அம்மா சைட் மாதிரி பாண்டுவோட ஒய்ஃப் மாதிரியோட பசங்க தானே இவங்க. அவங்களோட தேசமும் பார்த்திங்கன்னா பஹாலிகா அப்படின்ற ஒரு தேசம். அதை வந்து மகாபாரதத்தில் வந்து மதுர தேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தற்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சிலாகோட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் வந்து இப்போ பாகிஸ்தானில் இருக்குது. சியால்கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா மலைகளில் ஆடு மேய்க்கிறவங்க தான் அவங்க பெரும்பாலுமே. அந்த ஆடுகள், குதிரைகள், ஒட்டகம் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அவங்க வந்து பராமரிக்கக்கூடியவங்க. இப்பயும் அங்கே ஆடுகள் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ ஈவன் இது மகாபாரதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க நகுலன் சகாதேவனோட அம்மா மாதிரியை பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஹார்ஸ் ரைடர் அப்படின்ற மாதிரி நிறைய இடங்களில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பாண்டுவோட அவங்க ஹார்ஸ் ரைட்லாம் போவாங்க. அந்த அந்த கதைகள்லாம் மகாபாரதத்துலேயும் வரும். இப்போ பாண்டுவோட நல்லா எக்ஸலண்ட்டாக அவங்க ஹார்ஸ் ரைட் பண்ணி கொண்டு போவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த நகுலன் அண்ட் சகாதேவனுக்கு பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து இந்த அக்ஞானவச டைமில் வந்து நகுலன் வந்து இது குதிரைகள் எல்லாம் பாதுகாக்கிற மாதிரியும், சகாதேவன் வந்து மாடுகளெல்லாம் பராமரிக்கிற மாதிரியும் அந்த இடத்துல வந்து தலைமறைவு வாழ்க்கை வாழும்போது அந்த பொசிஷனாக அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ இப்போ இந்த இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் அப்படியே பேசிகிட்டு போனால் அது ரொம்ப டிலே ஆகிடும். இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த நகுலன் எப்படி இந்த ஆடு குதிரை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மேடம்க்கு சம்மந்தப்பட்ட விஷயமாச்சு, மேஷத்தில் வரக்கூடிய விஷயமாச்சு. இது எப்படி கடகத்தில் தொடர்பாகுது அப்படின்னா, மேஷத்தில் வரக்கூடிய இந்த அஸ்வினி நட்சத்திரங்களில் 4 பாதம் வரும் இல்லைங்களா, அஸ்வினி 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வரக்கூடிய 4ஆம் பாதம் கடகத்தோட தொடர்புடையது அப்படின்றது அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக அதை அவங்க ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சரிப்பா, அப்படி இருந்தால் கூட நகுலன் எப்படி ஒரு அந்த கடகத்தோட 2 கைகளை வச்சு பாண்டியன் ரிலேட் பண்ணுறாரு, இது எப்படி டேலி ஆகும் அப்படின்னு நம்ம யோசிச்சா கூட இன்னொரு விஷயமே வருது. கடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூசம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கும். அந்த பூசம் நட்சத்திரத்தோட இது பார்த்திங்கன்னா சிம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து அந்த மாடோட அந்த பால் கொடுக்கக்கூடிய அந்த காம்பு, அது அந்த மடின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயம் வந்து அதோட ரிலேட் ஆகுது. இதில் இன்னொரு சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூசத்துக்கு ஆடு வந்து பூசத்தோட ஒரு சிம்பிளாகவும் சொல்லப்படுது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அஸ்ட்ராலஜியில் ரொம்ப கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சவங்களுக்கு அந்த பூசத்தோட இன்னொரு சிம்பிள் வந்து ஆக்சுவல் சிம்பிள் வந்து ஆடு அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரிய வரும். பேசிக்காக தெரிஞ்சவங்களுக்கு இது பசுவோட மடி அப்படின்றது மட்டும் அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த அஸ்வினி குமாரஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி சைடு அங்கே இருக்கக்கூடிய அந்த பஹலிகா தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த மதுரை தேசம்னு சொல்லக்கூடிய அந்த பஹலிகா கிங்டமில் இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா விலங்குகளோடு அவங்களுக்கு இருக்கக்கூடிய நெருங்கிய தொடர்புகளோட வரும். இதில் தான் எப்போவுமே ஒரு சூக்ஷமாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜியில் சொல்லுவாங்க, சந்திரன் யாருக்கு ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்குது, இல்லை கடகம் ரிஷபம் இந்த மாதிரியான ராசிகளில் யார் பிறந்திருக்காங்களோ அவங்களாம் விலங்குகளோட ரொம்ப அன்பாக இருப்பாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அது குறிப்பாக நீர் ராசிகள் எல்லாத்தையுமே அதோட சேர்த்து சொல்லுவாங்க. கடகம், விருச்சிகம் அண்டு மீனம் இதெல்லாத்தையும் சொல்லுவாங்க. சந்திரன் நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து விலங்குகள்கிட்ட நல்லா அன்பாக இருப்பாங்க. விலங்குகளுக்கும் அவங்களுக்குமான தொடர்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால அந்த விலங்குகளை பராமரிக்கக்கூடிய தன்மை, அப்புறம் விலங்குகள்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணக்கூடிய விஷயங்கள், இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை விலங்குகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. இப்போ அந்த காலத்தில் இப்போ வெஹிக்கிள் நம்ம பஸ் எடுத்துக்கிறோம், கார் எடுத்துக்கிறோம், பைக் எடுத்துக்கிறோம், நம்ம சொல்கிறோம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அது போகுது இல்லைங்களா. அது மாதிரி விலங்குகளை வச்சு மாட்டு வண்டி ஓட்டுறவங்க, குதிரை வண்டி ஓட்டுறவங்கெல்லாம் அவங்களுக்கும் அதுக்கும் ஒரு நல்ல பாண்ட் இருந்தால் மட்டும்தான் அது அவங்களால அதை ரைட் பண்ண முடியும் ப்ராப்பராக. முன்ன பின்ன தெரியாதவங்க ஏறி உட்காந்தா அந்த குதிரை மூவே ஆகாது. மாடும் அதே மாதிரி தான், அவங்க யார் அதை ட்ரெயின் பண்ணுறாங்களோ அவங்களோட தான் அது ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணி இவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தகுந்த மாதிரி அது மூவ் ஆகும். ஸோ இது எல்லாத்துலேயுமே எக்ஸ்பர்ட்ஸாக வந்து நகுலன் சகாதேவன் இருந்தாங்க. அதே மாதிரி நகுலன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெப்பன்ஸ் எல்லாம் நல்லா ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க. ப்ளஸ் வந்து இந்த வெப்பன்ஸை வந்து மறைச்சி வைக்கிறது, வெப்பன்ஸை வேறு மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் வேறு மாதிரி மாற்றி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்ற மாதிரியும் மகாபாரதத்தில் வருது. அது இல்லாமல் இந்த அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக வேறு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அஸ்ட்ராலஜியில் கூட பார்த்திங்கன்னா இதுக்கான தொடர்புகள் நிறைய இருக்குது. அது இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த